ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தா வந்து நம்ம ஸ்டோரி ஐபி டெஸ்ட் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ போடுறோம், நிறைய பேட்ச் வின் பண்ணியிருந்தோம். அவருக்கு எதிராக 12 பேட்ச் கிட்ட வின் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா 2 பேட்ச் வின் பண்ண போகிறோம். அண்ட் அது வேரியோ பேட்ச் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தா வந்து நீங்கள் வின் பண்ணலாம். அன்றைக்கி வந்து சின்ன சின்ன டாஸ்க் மட்டும் சொல்லியிருந்தேன், பட் மின்ட்டிங் விடலை. பட் இப்போ விட்டுட்டாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தா வந்து சோலோங்கிறதும் ஸோ வேரியோங்கிறதும் இன்னொரு பேட்ச் பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கண்டிப்பாக பொறுத்தல. ஸோ வாங்க போய்ட்டு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 5 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெரிகோன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் போட்டுனா சாச்சு வேரியோ இது. இதில் வந்து நம்ம வந்து பார்த்தா 4 மட்டும் தான் ஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ யுவர் ஸ்டேக் வந்து பாருங்கள் 0.1. இப்போ வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா 2 வந்து இருக்குது. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தா 5 ஸ்டேக் பண்ணியிருக்கணும். ஸோ 5 ஸ்டேக் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு உங்களுக்கு கிளைம் பேட்ச் வந்து ஆப்ஷன் காமிச்சிடும். மற்ற டாஸ்க்லாம் நம்ம அன்றைக்கே முடிச்சிட்டோம். ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம். அந்த சோஷியல் டாஸ்க்லாம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேரியோ பேட்ச் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி டெக்ஸுங்கிற இந்த பேட்ச் வந்து கிளைம் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வால்ட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கெட்டி ஒரு பேட்ச் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் சோஷியல் டாஸ்க் எத்தனை இருக்குது, ஒரு 3 இருக்கா. ஜஸ்ட் அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக காட்டும். ஸோ கிளைம் யுவர் டெஸ்ட் நெட் ஐபி டோக்கன்ஸ் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து இப்போ ஸ்டோரி டெஸ்ட் நெட்டு அதில் ஒடிசி கொடுத்து நீங்களே கனெக்ட் வாட் ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் எப்படி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கிளைம் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கம் பேக் இன் 12 hours போட்டிருக்கு. ஸோ பேக் வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பெர்டியூபிள் ட்ரெயின் இருக்கலாம், ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ட்ரேடிங் மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷார்ட் எதனா கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்நெட் யூஎஸ்டிசி தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் யூஎஸ்டிசி இங்கே கேட்டிருப்பாங்க. ஸோ 500க்கு. ஸோ கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாலெட் அப்ரூவல் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வாலெட்டில் வந்து 500 காமிச்சிடும். ஸோ காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ பே பண்ணது நீங்கள் எவ்வளோனா பண்ணிக்கலாம். ஸோ 100 கொடுத்துட்டு லிவரேஜ் மட்டும் கொஞ்சம் மாற்ற முடியுமான்னு தெரில. ஸோ பார்ப்போம். ஜஸ்ட் அப்ரூவ் கொடுத்துப்போம். ஸோ அடுத்து லாங் பிடிசி கேட்கும். ஸோ ஜஸ்ட் நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டைமே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாலெட் கன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் நீங்கள். ஸோ ட்ரான்சாக்ஷன் ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது முடிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் எனி அமௌண்ட் ஆஃப் டெஸ்ட்நெட் யூஎஸ்டி கேட்டிருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெபாசிட் ஆப்ஷனில் இப்போ நீங்கள் 500ல் 10 யூஸ் பண்ணிட்டீங்கள. ஸோ அது மாதிரி இன்னும் எவ்வளோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எவ்வளோ அமௌண்ட் வேணால் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். அதை நீங்கள் போட்டு வாலெட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்தா திருப்பி கேட்கும். நீங்கள் மேக்ஸ் கொடுத்து கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ ஒரு 3 டைமில் தான் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷனை காட்டுச்சு. ஸோ அப்போ நான் சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் இதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் லிமிடெட் டைம் பீட்டா மெம்பர்ஷிப் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே இந்த கரண்ட் பிளான் ஃப்ரீயில் இருக்கா, இங்கே இருக்குது பாருங்கள். அப்கிரேட் அமௌண்ட்டு ஜஸ்ட் $0 தான். இதுக்கு நம்ம எதுவும் பே பண்ண மாதிரி இருக்காது. கேஸ் ஃபீ மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் ஃபீ மட்டும் பே பண்ணிக்கிட்டு ஸோ அதுவும் பேக் வந்ததுங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கிரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். ரைட், அதுவும் வந்துடுச்சு. இப்போ விசிட்டு ஒரு பேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ விசிட் பண்ணி சும்மா பார்ப்போம். விசிட்டும் போட்டாச்சு. பேக் வந்துக்கோங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மேலே மிட் பேட்ச்னு ஆப்ஷன் இருக்குதுல, இப்போ ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்ச் வந்து பார்த்தா நம்ம இப்போ மிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து சோலோங்கிற பேட்ச் வந்து நம்ம மின் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஆல்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 மட்டும் தான் இருக்கும். ஸோ கோ கெட் குவாலிஃபைட்னு இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் இதில் போய்ட்டு ஸோ அவங்க ரிவார்டு செக்ஷன் போய்டும். இது வந்து பாருங்கள் நம்ம டெஸ்க்டாப் மூலம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் கொஞ்சம் பாருங்கள் அது கரெக்டாக வராது உங்களுக்கு. ஸோ இப்போ கரெக்டாக ஜூம் அவுட்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் மேலே கேம்பெயின் வருதில்ல, ஸோ இந்த கேம்பெயினில் தான் பார்த்தா நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிவார்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பாருங்கள் ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ்ன்ட்டு இங்கே ஜூம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படி வந்துடும். ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இதில். ஸோ அவங்களோட எக்ஸோ அக்கௌண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சம்டைம் ரெக்வஸ்ட் எரர் வரும். அப்படி வந்தால் நீங்கள் கொண்டார் கட்சி ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஹிட்னு ஒன்று இருக்குல்ல, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃபயர் சிம்பிள் கொடுத்து அவங்க வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணி ஸோ மெட்டாமாஸ்க் கனெக்ட் பண்ணி ஃபீ மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ ஐபி டோக்கன் தான் ஃபீயாக போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் அந்த மாதிரி ஜாஸ்தியாக வரும். பட் வந்துச்சுன்னா ஒன்றுமே நீ VPN யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ VPN யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். அப்புறம் வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கிளைம் உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் 1 சாங்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் கோ கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சாங்கோட கண்டென்ட் நீங்களே வந்து போட்டுக்கோங்க. நேச்சுரல் சம்திங் ஏதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கீபோர்டு வேறு அது நேச்சர் வித் அனிமல்ஸ், அந்த மாதிரி சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம்.
இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கூட கொடுத்துக்கலாம். ஸோ சாங் கிரியேட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கிளைம்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ டோக்கன் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே இதுக்கு ஃபண்டு எதுவும் கேட்கல. ஸோ கீழே வந்து பாருங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் கிரெடிட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு 10 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 கிரெடிட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரியேட்டுங்கிற ஆப்ஷனே காட்டுது. ஓகே ஸோ மஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபீ கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து கிரியேட் ஆகிடுச்சுருந்து இங்கே வந்து இப்போ 2 மியூசிக் வந்துருக்கு. நான் நேச்சுரல் சாங்ஸ் தான் போட்டேன். ஸோ 10 கிரெடிட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் கிரெடிட் வந்து நீங்கள் மஸ்ட்டாக 10வது வச்சிருக்கணும். ஸோ ஒரு சாங் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே இருக்கிற மிஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ கிளைம் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்கள் இங்கே வந்து பேட்ச் கிளைம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம கிளைம் பண்ணிப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மிஷின்ஸ் இருக்குது. டெய்லி மிஷின் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தா ரெஃபரல் லிங்க்கும் இங்கே இருக்குது. நீங்கள் இன்வைட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து கிளைம் கேட்கும். ஸோ அங்கேயும் ஒரு கிளைம் பட்டன் ஒன்று ஷோ ஆகும். அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஸோ குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து மின் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்ச் மின் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 12 பேட்ச் மின் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 பேட்ச் மொத்தம் 14 முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து எல்லா பேட்ச் மின் பண்ணணும். ஸோ டிசம்பர் 8க்குள்ளே நம்ம மின் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேட்ச் கிடைக்கும். அதுக்கப்புறம் தரமாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்துங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நெக்ஸ்ட் சந்திப்போம். வரைக்கும் ஸ்டேடியம் நான் பாய்.